பொறுமையா வாங்க, சொல்றேன்ல. வாங்க. நிறுத்துங்க. இந்த பக்கம் வாங்க. அப்படி ஓரமா நிறுத்துங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. யார் தாயம்மா இவங்க? இன்ஸ்பெக்டர் அம்மாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். என்ன 2 பேரும் இந்த பக்கமா போயிட்டு வரீங்க? எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரோம்மா. திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தானே மாத்தோன்னு. எங்க பையன் வீட்டை விட்டு போய் இத்தனை நாள் ஆச்சு. இன்னும் அவனை நாங்க கண்ணால பார்க்க முடியல. அதனாலதான் அவனை சீக்கிரம் கண்ணில் காட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலா போய் வேண்டிட்டு வரோம். அம்மா, என் பையனோட பைக்கு அந்த அஞ்சலி வீட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது இல்லையா? அந்த பைக்கை யார் அங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? இன்னும் எந்த தகவலும் கிடைக்கலங்க. இப்ப கூட அந்த ஏரியாவுக்கு போய் அங்க இருக்கிற கடைக்காரங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வரேன். யாரும் அந்த பைக்கை யார் கொண்டு வந்து அங்க நிறுத்தினாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை என் பையன்தான் அந்த பைக்கை கொண்டு போய் அங்க நிறுத்திருப்பானோ? அவர் எதுக்குமா அங்க போய் நிறுத்தணும்? அன்னைக்கு அவர் அவளை அவசரமா வெளியூர் போறவரா இருந்தாலும் பைக்கை உங்க வீட்லயோ இல்ல பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்லயோ எங்கேயாவது தானே நிறுத்திருக்கணும். ஒருவேளை சேகர் அன்னைக்கு அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது அவசரமா வெளியூர் கிளம்ப வேண்டியதா இருந்திருக்குமோ? அதனால்தான் நீங்க சொல்ற மாதிரி பைக்கை பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ நிறுத்தாம அந்த ஏரியால நிறுத்திட்டு கிளம்பியிருக்கானோ? நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு உங்க பையன் ரொம்ப அர்ஜென்ட்டா வெளியூருக்கு கிளம்பியிருந்தாலும் உங்க பையனோட ஃப்ரெண்டு அஞ்சலி வீடு அந்த ஏரியால தானே இருக்கு. பைக்கை அந்த வீட்டுல விடாம அங்கெல்லாம் விடாம எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு முட்டு சந்தில நிறுத்தணும்? பைக்கோட சாவியை பைக்லயே விட்டுட்டு போயிருக்காரு. ஆனா அந்த விஷயத்த உங்களுக்கும் ஃபோன் பண்ணி தெரியவும் படுத்தல. இதெல்லாம் யோசிச்சாதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. அந்த ஏரியால ஒரு வீட்ல சிசிடிவி கேமரா பொருத்திருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்காரங்க வெளியூர் போயிருக்காங்க. அவங்க திரும்பி வர்றதுக்கு 1 வாரம் ஆகுமா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதை பார்த்தா தான் தெரியும் யாரு பைக் அங்க நிறுத்தினது, எதுக்காக நிறுத்தினாங்கன்னு. சரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பையனை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். சரிம்மா, என்ன விஷயமா வந்த? என் பையனை பத்தி ஏதாவது தகவல் சொல்ல வந்தியா? கவலைப்படாதீங்க, சேகரை பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா எனக்குள்ள ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தை உங்ககிட்ட தெரியப்படுத்திட்டு போலாமே தான் வந்தேன்.
அம்மா, என் பையனை பத்தி ஏதாவது நல்ல தகவல் சொல்லுவேன்னு பார்த்தா ஏதோ குழப்பத்தை பத்தி சொல்ல வந்தேன்னு சொல்ற. இல்ல இல்ல, நான் சொல்ல வந்த குழப்பமும் உங்க பையன் ஷேக்கர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். என்னம்மா சொல்ற? அது எங்க அசோகத்தானும் ஷேக்கரோடது மாதிரியே ஒரு மொபைல் போன் வச்சிருந்தாரு. அந்த போன் அச்சு அசல் ஷேக்கர் யூஸ் பண்ண போன் மாதிரி இருந்துச்சு. அத பத்தி அசோகத்தா கிட்ட கேட்டேன். அவர் இது என்னோட போன் தான், ஆனா ஷேக்கரும் இந்த மாதிரி போன் வச்சிருப்பான் போல இருக்குன்னு சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. அதுல உனக்கு என்னம்மா சந்தேகம்? இல்ல, அந்த போன் ஒருவேளை உங்க பையன் ஷேக்கரோட போனா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏமா, ஒரே மாதிரி போனை பல பேர் வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால அந்த போன் என் பையனுடைய போன் ஆயிடுமா? நீ வேறம்மா. என் பையன் போனு அவங்கிட்ட தான் இருக்கு. அந்த போனை வச்சு தானே அவன் ஊர் ஊரா போய் எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அது எப்படி அவனோட போனு உங்க வீட்டில் இருக்கிற அசோக் அத்தாங்கிட்ட இருக்கும்? ஆமா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேமா. என்ன விஷயமா? ஷேகர் ஃப்ரெண்டு அஞ்சலி வீட்ல ராகினின்னு ஒரு பொண்ணு இருக்கால. ஆமா, அவ கூட காலேஜில் படிக்கிறாள்ல. ம், ஆமாம்மா. அந்த பொண்ணு நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாம்மா. அந்த பொண்ணு ஒரு தகவல் சொன்னாமா. என்ன? அவங்க வீட்டில் அசோக்குன்னு ஒரு பையன் இருக்காராம். ம். அந்த பையன் என் பையன் ஷேகரோட ஃபோன் மாதிரியே ஒரு ஃபோன் வச்சிருக்காராம். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.